அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் திருவண்ணாமலை 360. நான் உங்கள் வினோத் குமார். எலெக்ஷன் வந்துருச்சு. 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் ஓட்டு போட போறீங்க. நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை பத்தி தெரிஞ்சுக்குவோம். திருவண்ணாமலை தொகுதியில எந்தெந்த ஊர் வருதுன்னு நம்ம பார்ப்போம். திருவண்ணாமலை, கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், செங்கம், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை. இந்த 6 தொகுதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்றத பார்ப்போம். கடைசி ஜனவரி மாதம் எடுத்த கணக்கு பிரகாரம் 14,54,657 பேர் மொத்தம் ஓட்டு போட போறாங்க. இதுல ஆண்கள் 7,20,557 பேர், பெண்கள் 7,34,031 பேர், பிறர் 69 பேர். மொத்தம் 14,54,657 பேர் ஓட்டு போட போறாங்க. இது கடந்த ஜனவரி மாசம் வரைக்கும் எடுத்த பட்டியல் தாங்க. இன்னொரு புது வாக்காளர் பட்டியல் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர இருக்கு. நம்ம திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில மொத்தம் 25 பேர் போட்டியிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் மொத்தம் 7 பேர், மீதி 18 பேர் சுயேட்சையாவே போட்டியிடுறாங்க. அவங்க யார் யாரு, அவங்க எந்தெந்த சின்னத்துல போட்டியிடுறாங்கன்றத பார்ப்போம். திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரட்டை இலை சின்னம் அதிமுக, திரு CN அண்ணாதுரை அவர்கள் உதயசூரியன் சின்னம் திமுக, திரு R அருள் அவர்கள் டார்ச் லைட் சின்னம் மக்கள் நீதி மையம், திரு R ரமேஷ் பாபு அவர்கள் கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி, திரு ப பாபு அவர்கள் யானை சின்னம் பகுஜான் சமாஜ் கட்சி, திரு காலஸ்திரி அவர்கள் தென்னந்தோப்பு சின்னம் உழவர் உழைப்பாளர் கட்சி, திரு ஞானசேகரன் அவர்கள் பரிசு பெட்டி சின்னம் அமமுக. மத்தவங்க எல்லாருமே சுயேட்சையா போட்டியிடுறாங்க. திரு TS அண்ணாதுரை அவர்கள் டிராக்டர் இயக்கும் உழவன் சின்னம், திரு S அண்ணாதுரை அவர்கள் ஏர் கண்டிஷனர் சின்னம், திரு B அண்ணாதுரை அவர்கள் பிரஷர் குக்கர் சின்னம், திரு M அன்பழகன் அவர்கள் பலாப்பழம் சின்னம், திரு P இந்திரமோகன் அவர்கள் தொப்பி சின்னம், திரு PS உதயகுமார் அவர்கள் ஆட்டோ ரிக்ஷா சின்னம், திரு மு ஐயப்பன் அவர்கள் ஊசி நூல் சின்னம், திரு S கருணா அவர்கள் அலமாரி சின்னம், திரு சு கலைமணி அவர்கள் டேபிள் சின்னம், திரு A கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மின் கம்பம் சின்னம், திரு R கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிரிக்கெட் பேட் சின்னம், திரு T சிவகுருராஜ் அவர்கள் வாலி சின்னம், திரு மா படவேட்டான் அவர்கள் பானை சின்னம், திரு க ரகுநாதன் அவர்கள் தொலைக்காட்சி பெட்டி சின்னம், திரு P ராஜேந்திரன் அவர்கள் சாவி சின்னம், திரு ஆ விக்னேஸ்வரன் அவர்கள் தொலைபேசி சின்னம், திரு ஆ விஜயன் அவர்கள் கிணறு சின்னம், திரு R வேலு அவர்கள் கைவண்டி சின்னம். இவங்க 25 பேரும் நம்ம திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டி போடுறாங்க. இது என்னுடைய சொந்த கருத்துங்க. உங்கள சில பேருக்கு எந்த கட்சிக்காரங்களுக்கும் ஓட்டு போட பிடிக்கலனா தயவு செய்து நோட்டாவுக்கு போடாதீங்க. இதுல இருக்கிற யாராவது சுயேட்சை வேட்பாளருக்காவது போடுங்க. அவங்க கட்டின அந்த 25,000 ரூபாய் பணத்துக்காவது அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலா இருக்கும். அப்பதான் அடுத்த முறை தைரியமா இது போல நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் இத்தனை பெரிய கட்சிகளை எதிர்த்து தைரியமா போட்டியிட முடியும். சோ உங்க வாக்க நோட்டாவுக்கு போட்டு வீண் பண்ணாதீங்க. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் கமெண்ட் போடுறதை விட்டுட்டு நேரடியா வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய ஓட்டை நிச்சயம் பதிவு செய்யுங்க. நன்றி.